ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் தருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவல் நெவர் கிரைஸ் அப்படின்ற இந்த ஒரு மான்வாவோட சாப்டர் 10 தான். சரி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வளர்ந்து சமயம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 10ஓட ஸ்டார்டிங் சீனில் நம்ம யாங் டாங் ஜி, அதாவது டேங் டேங் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ யாங் டாங் ஜி வந்து நம்ம ஹீரோ வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. என்னடா பேரை மாற்றி சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். ஹீரோவும் கேவில் நடந்தது இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் கேட்டுட்டு இருக்க. பக்கத்தில் இந்த ரெட்டர் டீச்சரும் டேங் டேங் அவனே இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கான், நீ ஏன் அவனை பிடிச்சி நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் 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 டேங்னு கூப்பிட்றாங்க. இந்த விஷயத்தை பார்த்த உடனே சின்ன பசங்க எல்லாருமே ஸ்குவாடில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாரும் டேங் டேங்கா, ஓ அப்போ இவரோட செல்ல பேர் தான் டேங் டேங்கான்னு சொல்லி கலாய்க்க, நம்ம பக்கத்தில் இருந்த இன்னொரு டீச்சரும் நீங்கள் எல்லாருமே அந்த குகைக்கிட்ட மயங்கி போய் கிடந்தீங்க, அப்போ தான் வந்து உங்களை யாங் டாங்ஜி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற இந்த ஒரு டீச்சர் இதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடனே கண்டினியூ பண்ணிக்கலாம். பிகாஸ் இவரோட ஆக்ஷன் மூமெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் மயக்கத்தில் இருந்தப்போ அவங்க எல்லாருமே 3 பேர் இருந்துச்சுட்டாங்க. பட் நீ மட்டும்தான் ரொம்ப அதிகமாக மயக்கத்தில் இருந்த. இந்த உன் மூஞ்ச பாரு, உன்னோட கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட கலர் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோ ரீஎன்கார்னேஷன் ஆனதுலேருந்து இப்போ தான் அந்த உடம்பே பார்க்குறோம். ஓ இப்படி தான் நான் இருப்பேன், என்னோட கலர்லாம் மாறி இருக்குது, ஹேர் கலர். அந்த குகையில் நான் கடைசியாக அந்த மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்கினேன், அந்த டீமன் கிட்ட அடி வாங்கினேன். பட் இப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க, நம்ம டேங் டேங்கும் நம்ம ஹீரோவை பற்றி யோசிக்கிறாரு. இவன் எப்படி அங்கேருந்து தப்பிச்சா, இவனோட ஹேர் கலர் மாதிரி இருக்குது, இவன் மட்டும் 3 நாள் கோமாவில் இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. பிகாஸ் இவங்கிட்ட ஏதோ டெஸ்ட்டுக்கு போகும்போது மட்டும் ஏதாவது ஒரு மர்மம் நடந்துக்கிட்டே இருக்குது. டேங் டேங் காப்பாற்ற போன அந்த கொகையிலையும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருப்பாரு. பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ரத்தம்லாம் தெரிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டீமன் ஃபார்மில் கொலை பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பிளட் எல்லாம் பார்த்து தான் டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பீடு வந்து நம்ம ஹேங் கிட்ட விசாரிச்சுக்கிறாரு. உன்னோட பேர் ஆங் தானே, ஆங் ஆல்டையர், அந்த கிரேட்டஸ்ட் வாரியரோட பேர் நல்லா இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நீ டீமன் கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அந்த மாதிரி டீமன் கிட்டலாம் ஃபைட் பண்ணலன்னு சொல்ல, ஏன்னா நீ டீமன் கிட்ட ஃபைட் பண்ண விதம் ரொம்பவுமே அதிசயமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஆங்கோ பார்த்துட்டு யோசிக்கிறோம், ஐயோ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் புக்கில் படிச்சிருக்கேன், இந்த ஜாயின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணால் டீமன்ஸ் வந்து ஈஸியாக நாக் அவுட் ஆகுன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் பிளான் பண்ணி ஜாயின்ஸ்ல அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த ரெட்டர் டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நேம் வைக்கணும்ப்பா. அந்த ரெட்டர் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேங் டேங் நீ உண்மையிலே நல்ல நல்ல வாரியர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வாரியரா, ஆமாம் என்னோட வாரியர் டெஸ்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து பதறான். ஏய் நீ பதறாத, நீ பாஸ் ஆகிட்ட, நம்ம தான் கடைசி டீம் இருக்கத்துலேயே, வி ஆர் பாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது நம்ம தான் கடைசி டீமான்னு கேட்டால், ஆமாம் நம்ம தான் இருக்கிறதுல இந்த ஸ்குவாட் இருக்குது, மொத்த ஸ்குவாடை கம்பேர் பண்ணி நம்மளோட ஸ்குவாட் தான் கம்மியாக இருக்குது. ஏன் நம்மளோட ஸ்குவாடோட பாயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்குன்னு கேட்க, ஏன்னா நீ 3 நாளாக கோமாவில் இருந்த அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கத்துறான். எது நான் 3 நாளாக கோமாவில் இருந்தேன், ஏன்னா நேற்று தானே சண்டை நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல, ஆமாம் 3 நாளாக கோமாவில் இருந்தேன். மற்ற ஸ்குவாட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க 3 நாளாக கம்பேர் பண்ணி பாயிண்ட் எல்லாம் வந்து மிஷின்ஸ்லாம் முடிச்சு எல்லா பாயிண்ட்டையும் அதிகமாக எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் தான் பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்குவாடை வந்து நார்மலாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைமை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாளே தலையை சிலிப்பி விட்டுன்னு ஷூவை மாட்டிக்கின்னு நம்ம ஸ்குவாடு யூனிஃபார்மில் ரெடி ஆகி ஒருத்தரும் இன்னைக்கு நம்ம கலக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து வராங்க. இவங்கள பார்க்குற எல்லாருமே அவங்கள பார்த்தியா, அவங்க தான் யாங் டாங்ஜியோட புது ஸ்குவாடா, 9th ஸ்குவாடா, உண்மையிலே பார்க்கறதுக்கு உண்மையிலே எல்லாருமே வாரியர்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல, நம்ம யாங் டாங்ஜி டேங் டேங் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் இருக்கிறதுலே வந்து ஸ்குவாட் வைஸில் கம்மியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்க ஸ்குவாடை வச்சுருக்கேன். உங்கள் ஸ்குவாடுக்கு நான் தான் லீடராக இருக்க போகிறேன். அரௌண்ட் உங்கள் ஸ்குவாடையும் சேர்த்து என்கிட்ட மொத்தமாக 9 ஸ்குவாடு இருக்குது. நீங்கள் தான் இருக்கிறதுலே பாட்டமில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே ஸ்மால் ட்ரைனிஸ்ன்னு சொல்லுவோம். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 9 ஸ்குவாடில் டாப் மோஸ்ட்டில் யார் பாயிண்ட் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல டீமாகவும், மீதி இருக்கவங்கள ஸ்மால் டீம்ஸாக இருக்கும். அதுலேயும் பாட்டம்ஸில் இருக்கவங்கள இந்த ஊரை க்ளீன் பண்ணுறதுக்கு, தெருவை க்ளீன் பண்ணுறதுக்கு அமுச்சு விட்ருவோன்னு சொல்லி யோசிக்க, நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், ஓ அதனால தான் தெருவில் இவ்வளோ சுத்தமாக இருக்குதான்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாருமே ரெடியாக இருங்க, உங்கள் டீமில் பாயிண்ட் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களே நீங்கள் லீடராக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஸ்குவாடை சேர்ந்தவங்களும் எல்லாருமே லூ, அதாவது அந்த ஒயிட் கேர்ளோட பேர் தான் லூவே பாயிண்டில் லீடராக இருக்கட்டும்னு சொல்கிற உடனே நம்ம ஹீரோ வந்து வருத்தப்படுறேன், ஏன் இவங்களாம் என்ன லீடராக சூஸ் பண்ண மாட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய ஹியூமன் கைண்டில் ஒன்றா நம்ம சொல்ல, இந்த பக்கம் லூ வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து, ஓகே சார் நான் மிஷின்ஸை கண்டினியூ பண்ணிக்கிறேன், 4 வேணே லீடராக இருக்கா அப்படின்ற மாதிரி தைரியமாக சொல்கிறா. சரி ஓகே, உங்கள் டீமோட லீடரை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் நேராக மிஷின் போர்டுக்கு போங்க, அங்கேருந்து உங்களுக்கு தேவையான மிஷின்ஸை எடுத்துக்கிட்டு எதனா ஒரு பிரச்சனை மட்டும் என்னை கூப்பிடுங்க, மற்றபடி பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்தி என்னோட மரியாதையை காப்பாற்றுங்க சொல்ல எல்லாரும் எஸ்ஆர்னு சொல்கிறாங்க. உடனே லூ வந்து சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் தான் உங்க லீடர், வாங்க எல்லாரும் கிளம்பலாம்னு சொன்ன உடனே கிரேஸ் வந்து சொல்கிறா, எல்லாரும் நில்லுங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். உடனே லூ வந்து யோசிக்கிறான், என்னது முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனா, மனசுக்குள்ளே என்னடா இன்னைக்கு தான் முதல் லீடரில் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம், எடுத்த உடனே மறந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு போச்சு நம்ம மான மாதிரி இதெல்லாம் கப்பல் இருப்போம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புலம்ப, கிரேஸும் கூப்பிட்டு இன்னைக்கு தான் நம்ம ஸ்குவாடோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம ஃபோட்டோ ஸ்டாண்டு நல்லா இருக்குது இல்லை கிரேஸோட ஃபோட்டோ ஸ்டாண்டு, ஸோ ஃபோட்டோ எடுக்கணுன்ற மாதிரி ஆர்வமாக சொல்ல எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அடி பாவி இதுக்காடி நிற்க சொன்ன, நான் கூட பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க, ஸோ ஸ்குவாட் எல்லாம் சேர்ந்து வழக்கம் போல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மிஷினுக்காக மிஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளம்புறாங்க.
டீச்சர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பீடு கேட்குறான், நீ என்ன யோசிக்கிற, உண்மையிலேயே அந்த பையனை மேலே நினச்சா உனக்கு சந்தேகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் வந்து நான் வந்து போய் பார்த்தேன், பட் அந்த குகையில் வந்து எனக்கு எதுவுமே தெரிய வரல, எனக்கு உண்மையிலே அந்த பையன் மேலே ஏதோ சந்தேகமாக இருக்குது, அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்ல, ஸ்பீடும் இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த பசங்கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதான், பட் இருந்தாலும் போக போக எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கும் சொல்கிறாரு, அந்த பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் இருந்தாலும் அந்த பசங்க அது கூட எனக்கு பெருசாக தெரில, குறிப்பாக அவன்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் இருக்குது, என்னால் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது, அவன்கிட்ட ஏதோ ஒன்று மர்மமாக இருக்குதுன்னு சொல்ல, உடனே பின்னாடி இருக்க அந்த ரெட்டர் டீச்சர் கட்டி பிடிச்சி டேங் அவன் சின்ன பையன் அப்படிலாம் இருக்காது, நாங்கள் வேணா அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறோம் அப்படின்றான். டேங் நீ ஒழுங்கு மாதிரி இப்போ இறங்குறே உன்னை கொல்லட்டுமான்னு கேட்க, டேங் நான் உன்னோட ஆள் டேங் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி டேங்கை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் தான் காமிக்கிறாங்க. அவங்க நேராக மிஷின் போர்டில் போய் பார்க்குறாங்க. மிஷின் போர்டில் ஏ ரேங்க் ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்குது, சி இருக்குது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. ஏ ரேங்க் மிஷினை முடிச்சா 10 பாயிண்ட், பி ரேங்கை முடிச்சா 6 பாயிண்ட், சி ரேங்கை முடிச்சா 3 பாயிண்ட். இதில் எதை எடுக்கலாம், சியும் பியும் எடுத்தால் நம்ம ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கலாம், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி கூட இந்த 2 பேர் சொல்ல, உடனே நம்ம அதாவது கேப்டன் லீடர் போய்கிட்டு அந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் B6 பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது, நம்ம ஏ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த அந்த ஏவோட செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஏவோட மொத்த பேப்பர், அதாவது அங்கே இருந்த மிஷின்ஸ் இந்த போர்டில் நம்ம எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏ ரேங்க் மிஷின் முடிக்க போகிறோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே பாட்டமில் இருக்கோம், ஸோ நம்ம ஸ்பீடாக முடிக்கணும்னு சொல்ல, இதுக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்கிறான்.